கறிவேப்பிலை பற்றி உங்களுக்கே தெரியும். இது வந்து சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துக்குமே தாளிப்பு இல்லைன்னா கறிவேப்பிலை போட்டு தாளிக்கலைன்னா குழம்பு, ரசம் எதாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. இது வந்து சமையலோட பயனுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மருத்துவ குணமும் இருக்குதுங்க. 4-5 குணம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து சாப்பிட்டோம்னா நல்லா முடி நல்லா வளருங்க, கருகருன்னு நல்லா முடி நல்லா இருக்குங்க. அப்புறம் செரிமான சக்தி நல்லா கொடுக்குங்க. வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராது. வயிற்று புண்ணு இதெல்லாம் கூட ஆறுங்க. அப்புறம் கண்ணெல்லாம் நல்லா தெரியுங்க. இதாங்க மருத்துவ குணம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சமையல் டெய்லி சேர்த்தாமல் இருக்க மாட்டீங்க. கறிவேப்பிலை எடுத்து கீழே வைக்காதீங்க, டெய்லியும் மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க, நல்லா இருக்குங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஜீரண சக்தி அதிகரிக்கும். குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. தலைமுடி வந்து உங்களுக்கு ரொம்ப கருப்பாக வளரும். இதெல்லாம் தான் வந்து கறிவேப்பிலையோட ஒரு மருத்துவ குணம்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் அங்கங்கே இருக்கும். ஒரு சிலர் தண்ணி இல்லாதவங்க இந்த மாதிரி வாய்க்கால் வரப்புலையும் அவங்க வைக்க கவாஸ்லேயும் விவசாயம் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த கறிவேப்பிலையை பற்றி புராணத்துலேயே ஒரு கதை இருக்குது. கறிவேப்பிலை இல்லைன்னு முருகன் கல்யாணத்தில் கோச்சிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிகுந்த கறிவேப்பிலை சாகுபடியை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை சாகுபடி பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா ஆச்சரியப்படாதீங்க. ஏன் ஆச்சரியப்படாதுன்னா வீட்டில் வந்து அவங்க ஒவ்வொரு மரம் வளர்த்திருப்பாங்க. அவங்க ஒடிச்சு குழம்பு வச்சுக்குவாங்க. மற்றவங்க இல்லாதவங்க மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஒரு கருத்துக்கு வரைக்கும் வாங்கிக்கலான்னு. கருவேப்பிலை வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கருவேப்பிலை வந்து இங்கே ஒரு விதை, இங்கே ஒரு விதை, இப்படி ஒரு விதை போட்டுமா இது வந்து வேலியாகவும் பயன்படும். வேலின்னா உயிர் வேலி. அதாவது ஒரு ஆடு மாடு ஒரு ஏதாவது ஒன்று உள்ளார நம்ம காட்டுக்குள்ள வரீங்க, 50 ஏக்கர் வச்சு 10 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரிங்க. இதான் வரப்பு பார்த்தீங்களா, அது மாதிரி வாய்க்கால் ஒன்று போட்டுருவோம். தண்ணி போகிறாப்புல தென்னம்பிள்ளைக்கு இந்த தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த தண்ணியில் வந்து வரப்பு போட்டு அந்த ஓரத்தில் நட்டு வச்சிடறான். நட்டு வச்சிட்டா இது வந்தா பாருங்க இதா. ஆமாம், அது வந்து அடர்த்தியாக இருக்குது. உள்ள எதுவுமே வராத அளவுக்கு ஒரு உயிர் வேலி மாதிரி ஒரு உள்ளார வராத அளவுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நான் இது வந்து விவசாயத்துக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். ஆடு மாடு வராத அளவுக்கு வச்சங்க. இப்போ என்ன பண்ணா அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பணமாகுது. மார்க்கெட்டு குடிச்சிட்டு போனால் ஏதோ நம்ம சந்தைக்கு போகிறோம், காய்கறி கொண்டு போனால் ஏதோ ஒரு 10 கதை கொண்டு போனால் 50 ரூபா இருக்குது. டெய்லி 50 ரூபாய் 7 நாளைக்கு 350 ரூபா இருக்குது. வந்து அதிக செலவு கிடையாது. இதுக்கு வந்து மருந்தோ உரமோ எந்த இதுவும் கிடையாது. இந்த உடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ கட்ட உடிக்கிறாங்க. இந்த பாருங்க இந்த பூவு, இந்த பாருங்க இந்த பூ வந்து கமன்னு மணக்குங்க. இந்த இது விதை வந்து ரசம் வைக்கிறதுக்கு போடுவாங்க. ரசத்துல போட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு கொண்டு வர சொல்றாங்க. அன்னாசி பழ ரசம் மாதிரி இதையும் வச்சு ஒரு ரசம் வைக்கிறாங்க. ரசம் வைக்கலாங்க. இங்க பாருங்க, எங்களை வந்து அவங்களே சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க வந்து, தம்பி இந்த கருவேப்பிலை விதை இருந்தா கொண்டு வாப்பா. எதுக்குங்கம்மான்னு கேட்பேன். அதை ரசத்துல போட்டு வச்சா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, அடுத்து வர நீங்க உங்களோட அனுபவத்துல என்ன சொல்றீங்கன்னா, விவசாயம் வந்துட்டு நம்ம இதை வந்து உள்ள பண்ணலன்னா கூட இந்த மாதிரி வேலியில வரப்புல வந்து அங்கங்க விதையோ இல்ல கண்ணோ ஊனி வச்சுட்டு உயிர் வேலையாவும் பயன்படுத்திக்கலாம். இதுலயும் ஒரு கணிசமான லாபத்தை நம்ம வந்து பாக்கலாங்கிறத நீங்க வந்து மக்களுக்கு சொல்றீங்க. மக்களுக்கு நாங்க சொல்றாங்க. சரி. இப்போ வந்து நீங்க பொறிச்சிருப்பீங்கல்ல, எவ்வளவு பெரிய கட்டு அது கொண்டுட்டு போற அளவுக்கு? இது வந்து இந்த கட்டு மாதிரி பொறிச்சு கட்டி போட்டா 5 ரூபாங்க. ஓ, இந்த கட்டு 5 வாங்க மாட்டாங்க சனங்க. ஏன்னா கறிவேப்பிலைக்கு இவ்வளவு ரேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதனால 5 ரூபா கட்டு, 5 ரூபா காட்டுங்க. 5 ரூபா கட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல 10 கட்டு கொண்டு போட்டோம்னா சந்தையில சனங்க வந்து விரும்பி எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வாசம் இருக்குதா இல்லைன்னு நசுக்கி பார்ப்பாங்க. இந்த இதுதான் இது சம்பா கறிவேப்பிலையும் நான் பரவாயில்ல தம்பி, நல்லா இருக்குது, வாசமா இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க. அவங்க அடுத்த வாரம் நம்பாங்க, தம்பி இந்த வாரம் தீர்ந்து போச்சோட அடுத்த வாரம் 4 கட்டு சேர்த்து கொண்டு வந்தாங்க. சரி கொண்டு வரணும்மா அப்படின்பேன். சரி. நீங்க கொஞ்சம் பயனுள்ளதா இன்னைக்கு டிஃப்ரெண்டா தான் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.